சிந்தை முழுக்க திருமுருகனின் திருவுருவம் குடிகொள்ள மனம் எங்கும் திருக்குமரனின் திருநாமம் ஓங்க மலர்ந்த முகத்தில் திருநீரும் சந்தன குங்குமமும் மங்களம் சேர்க்க பக்தர்களின் பக்தி பரவசத்தில் மூழ்கியுள்ளது பத்துமலை திருத்தலம். தைப்பூச திருவிழாவுக்கு சுமார் ஒரு வார காலமே எஞ்சியுள்ள நிலையில் வார இறுதி விடுமுறையை பயன்படுத்தி பக்தர்கள் சிலர் முன்கூட்டியே தத்தம் நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகின்றனர். பக்தர்கள் பால்குடங்களையும் வண்ண காவடிகளையும் ஏந்தி செல்ல, இன்னும் சிலர் முடிக்காணிக்கை செய்ய சிலாங்கூர் பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி திருத்தலத்தையும் அதன் வண்ண படிக்கட்டுகளையும் பக்தி பரவசம் சூழ்ந்துள்ளது. இம்மாதம் 11ஆம் தேதி தைப்பூச திருவிழா அனுசரிக்கப்பட உள்ளது. அன்றைய தினத்தில் அலையென திரண்டிருக்கும் பக்தர்கள் கூட்டத்தை தவிர்க்கவும் சிலர் முன்கூட்டியே நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகின்றனர். இன்னும் சிலர் வேறு சில நோக்கங்களுடனும் பத்துமலையானின் பாதம் நாடி வருகின்றனர். இந்த மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் சின்னஞ்சிறுவர்கள் பால் குடங்களை ஏந்தி சென்றதும் பாரம்பரியம் மாறாத வண்ண ஆடைகளில் வந்திருந்ததும் கண்களுக்கு விருந்தாகின. ஏன்னாக்கா தைப்பூச அன்னைக்கு க்ரௌடு அதிகமாக இருக்கும். பிள்ளைங்களை வச்சுட்டு க்ரௌடில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு விடுமுறைனால இன்னைக்கு நேர்த்தி கடனை செலுத்திட்டோம். மொட்டை அடித்தோம், பிள்ளைக்கு காது குத்தணும். 10 பேர் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து பால் குடம் எடுத்தோம். நாங்கள் காலையில் மணி ஒரு 10 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம். பசிகுடாங்கலேருந்து டைரெக்டாக நேற்று ஒரு நாள் தங்கிட்டு இன்றைக்கி பால் குடம் எடுத்து இங்கே செலுத்துகிறோம். தைப்பூசம் அன்னைக்கு ஆக்சுவலி க்ரௌட் நிறையா இருக்கும். ஆனால் நாங்கள் நேர்த்தி கடை மாசாய் முருகன் கோயிலில் காவடி எடுக்கிறோம். நாங்கள் காலையிலே வந்துட்டோம், நல்லா இருந்துச்சு. எல்லாம் படியும் நான் தான் சுமந்து ஏறினேன். போய்ட்டு முருகனை பார்த்து பாலை ஊற்றிட்டு நாங்கள் வந்துட்டோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் காலைல 7 மணிக்கு வந்தோம். 2 நாள் சைவம் எடுத்தோம். புள்ளியார் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தோம் பால் கூட. அங்கேருந்து பத்திக்கு ஃப்ரெஷ் பண்ணி நின்று போனோம். மேலே போயிட்டு முருகருக்கு பால் செலுத்திட்டு கீழே வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உள்நாட்டவர்கள், குறிப்பாக இந்துக்கள் பக்தி பரவசத்தில் திளைத்திருக்க அதில் மனம் லயித்தனர் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள். அதிலும் இந்திய பாரம்பரிய ஆடையில் நெற்றி நிறைய பொட்டுடன் பலரது மனதை கொள்ளை கொண்டார் இந்த வெளிநாட்டு சிறுமி. இந்த வார இறுதி என்றில்லாமல் தை பிறந்தது முதலே பத்துமலை திருத்தலத்திற்கு பக்தர்களின் படையெடுப்பு அதிகரித்துள்ளதாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா தெரிவித்தார். பால் காவடிகளெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் மேலே செல்வதற்கெல்லாம் 4 படிகள் போடப்பட்டிருக்கின்றன. நேரே நிறைய ஆட்கள் இருக்கின்றார்கள். எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் பக்தர்கள் தேவஸ்தானத்தோடு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தைப்பூசம் நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த தை பிறந்ததோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு நல்ல கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை, ஒரு 8000 பால் குடங்கள் எடுக்கப்பட்டு விட்டன. 100 காவடிகளுக்கு மேல் பெரிய பெரிய காவடிகள்லாம் வந்து விட்டன. இன்னும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாமே இந்திய கலாச்சார முறைப்படி நடைபெற வேண்டும் என்று தேவஸ்தானம் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றது என்பதை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று காலை தொடங்கியே பக்தர்கள் பத்துமலை திருத்தலத்திற்கு படையெடுத்த நிலையில் அவர்களில் பெரும்பாலானோர் வெளியேறிய பிற்பகல் வேளையிலும் பலர் ஆலயத்திற்கு வருகை அளித்ததை காண முடிந்தது. தெய்வீக சூழலுக்கும் அப்பாற்பட்டு தைப்பூச திருவிழாவுக்கான இதர முன்னேற்பாடுகள் இங்கு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதை காண முடிகிறது. குறிப்பாக கூடுதல் வணிக தளங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. சில கூடுதல் வணிக முகப்புகளில் வணிக நடவடிக்கைகள் தொடங்கி உள்ளன. அதற்கும் அப்பாற்பட்டு வழக்கமாக தைப்பூசத்திற்கு சாலைகள் போக்குவரத்துக்கு மூடப்படும் பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. எஞ்சியுள்ள இந்த ஒரு வார காலத்தில் பக்தர்கள் கூட்டம் தினசரி இங்கு அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ்ட்ரோ செய்திகளுக்காக சாந்தினி கௌதமி, தங்கராஜு.
தினமும் ஃபிளாஷ் செய்திகளை பிற்பகல் மணி 3 மற்றும் மாலை 6 மணிக்கு ஆஸ்ட்ரோ உலகத்தின் சமூக ஊடகங்களிலும், முதன்மை செய்திகளை இரவு மணி 8:30க்கு விண்மீன் அலைவரிசையிலும் காண தவறாதீர்கள்.